எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. அன்றைக்கி கூட்டம் அதிகமாக வர்றதுனால. ஆனால் இந்த பொருள் நிறைய பேர் எல்லோரும் எம்ஆர்பியை பார்த்து தான் வாங்குறாங்க. ஆனால் அது எம்ஆர்பி பார்த்து தான் வாங்குறாங்க. ஆனால் அது கீழே அவன் ஒரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி போடுறான். ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுறான். ஆனால் அது யாருமே கவனிக்கலை. நான் பாருங்கள் வெறும் 705 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஜிஎஸ்டி ஒரு 63 ரூபா, எஸ்ஜிஎஸ்டி ஒரு 63 ரூபா, 126 ரூபா நான் அதுக்கு பே பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம இது லோக்கல் கடையிலேயே வாங்கிட்டு போயிடலாமே. எல்லாருமே இந்த எம்ஆர்பி பார்த்து வாங்குறாங்க. ஆனால் இந்த ஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்சி கவனிக்கவே இல்லை. நான் இவ்வளோ நாளாக நான் வந்து எம்ஆர்பி சண்டே மட்டும் தான் சேஞ்ச் ஆகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எல்லாருமே எம்ஆர்பி பார்த்து வாங்குறாங்க, டிஸ்கவுண்ட் பார்த்து வாங்குறாங்க, கீழே போகிற ஜிஎஸ்டி பார்த்து வாங்க மாட்டுறாங்க. அது கீழே நம்ம தெரு கடையில் இருக்கிற கடையிலேயே வாங்கிட்டு போயிடலாம். அவங்களாவது 100 ரூபா நம்ம லோக்கலில் வாங்கினா நம்ம டைம் சேவ் ஆகும். அங்கே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு அமௌண்ட் எக்ஸஸாக போயிட்டு டிஸ்கவுண்ட்டை பார்த்து எல்லோரும் வாங்கி